காலை நேர வேளையில் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் நேராக போவோம். வாசிப்போம். உபாகமம் 11ஆம் அதிகாரம் 19-20 வாசிப்போம். உபாகமம், நீங்கள் என் வார்த்தைகளே உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலே பதித்து அவைகளே உங்கள் கைகளின் மேல் அடையாளமாய் கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வைத்து அவைகளே உங்கள் பிள்ளைகளுக்கு உபதேசித்து நீங்கள் வீட்டில் உட்கார்ந்திருக்கும் போது, வழியில் நடக்கும் போதும், படுத்துக் கொள்ளுகிற போதும், எழுந்திருக்கும் போதும் இவைகளை குறித்து பேசுவீர்களாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அருமையாக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க. நீங்கள் உன் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலே பதித்து, எங்க பதிக்கணுமா? இருதயத்திலே நாம பதிக்கணும். உங்களுடைய ஆத்துமாவிலே பதிக்கணும். அவைகளை உங்கள் கைகளின் மேலே அடையாளமாக நீங்க வச்சிருக்கணும். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய இருதயத்தில் நம்ம எதை பதிச்சு வச்சிருக்கிறோம்? நம்முடைய ஆத்துமாவில் நம்ம எதை பதித்து வச்சிருக்கிறோம்? நம்முடைய கைகளில் நாம் எதை கட்டி வைத்திருக்கிறோம்? பிரியமானவர்களே, நாம் நம்முடைய சுய விருப்பத்தின்படி வாழக்கூடாதபடி கர்த்தருடைய வார்த்தையின்படியே நம்ம வாழணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் விரும்புகிறார். அதனால தான் அந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு. அதை நீங்கள் என்ன பண்ணுங்களா? அவங்களுக்கு கைகளில் கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக வச்சுக்கிறீங்க. கர்த்தருடைய வார்த்தை நம்ம எங்கே வைக்கணுமா? கண்களின் நடுவே ஞாபகக்குறியாக நம்ம என்ன பண்ணணுமா? வைத்திருக்கணும். அது மாத்திரம் இல்லை, நீங்கள் அதை உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன பண்ணணும்? போதிக்கணும், சொல்லணும். நீங்கள் உட்கார்ந்துருக்கும் போது அதை குறித்து தியானிக்கணும். நீங்கள் படுக்கும்போது உங்களோட நித்திரையில், உங்களோட படுக்கையில் நீங்கள் என்ன பண்ணணும்? அதை குறித்து தியானிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்கிறார். அப்படி நாம் செய்வோமானால் அந்த வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும். அந்த வார்த்தை நமக்கு நன்மையாய் மாறும். அந்த வார்த்தை நம்மை செழிப்பாக மாற்றும். எத்தனையோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம், எத்தனையோ கவலைகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். இது எல்லாம் எப்படி மாறும்? கர்த்தருடைய வார்த்தை நம்ம இருதயத்தில் தியானிக்கும் போது தான் மாறும்னு ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் தெளிவாக சொல்றாரு. அந்த அவருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தில் ஞாபகக்குறியாக நம்ம என்ன பண்ணுமா? வச்சிருக்கணும். நம்முடைய ஆத்மாவில் அதை நம்ம பதிக்கணும். நம்முடைய கைகளில் என்ன பண்ணணும்? அடையாளமாக கட்டணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலகத்தில் கையில் அடையாளம் என்ன கட்டுவாங்க? கருப்பு கயிறு கட்டுவாங்க, ராக்கி கட்டுவாங்க, அநேக காரியங்களை சொல்கிறாங்க. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நானும் நீங்களும் கர்த்தருடைய வார்த்தையை கைகளில் என்ன பண்ணுமா? அடையாளமாக கட்டணும்ன்ற ஆண்டவர் அருமையாக சொல்கிறார். நம்முடைய கைகளை நாம் எதை கட்டி வைத்திருக்கிறோம்? நம்முடைய இருதயத்தில் எதை நாம் தியானித்து வைத்திருக்கிறோம்? நம்முடைய ஆத்மாவில் நாம் எதை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தை அல்லவோ நம்மை உயிர்ப்பிக்கும். அவருடைய வசனம் அல்லவோ நம்மை நடத்தும். வாசிங்கள். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை யார் இடத்துல இருந்ததுதான்? தேவனிடத்தில் இருந்தது. அந்த வார்த்தை தேவனாகவே இருந்தது. அவர் வார்த்தையினாலே இந்த பூமியை சிருஷ்டித்தார். அண்ட சராசரங்களிலும் ஆண்டவர் எதனால சிருஷ்டித்தார்? வார்த்தையில் பூமி உண்டாக கடவுதுன்னார். ஆண்டவர் என்னாச்சு? பூமி உண்டாச்சு. காற்றையும் கடலையும் மலைகளையும் ஆண்டவர் என்ன பண்ண? வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். பறவைகள், மச்சங்கள், ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் தேவன் என்ன பண்ண? வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். கடல், மலைகள் எல்லாவற்றையும், இயற்கை எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டித்தவர். மனிதனை மாத்திரம் என்ன பண்ணார்? ஆண்டவர் மண்ணினாலே உருவாக்கினார். மண்ணினாலே உருவாக்கி தன்னுடைய சொந்த ஜீவ சுவாசத்தை அவன் மீது ஊதினார். அப்படி ஊதும்போது அவன் ஜீவ ஆத்மாவாய் மாறி போனான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாவற்றையும் சிருஷ்டித்த தேவன் மனிதனை மாத்திரம் தன்னுடைய கைகளினாலே மண்ணை எடுத்து அவர் என்ன பண்ணார்? மனிதனாக உருவாக்கினார். அந்த வார்த்தை உயிர்ப்பிக்கிற வார்த்தையாய் காணப்பட்டது. அந்த வார்த்தை சிருஷ்டிக்கிற ஒரு வார்த்தையாய் அது காணப்பட்டது. வார்த்தையினால தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு? உருவாக்கணும். ஒருவேளை பூமியை என்ன பண்ணியிருக்கலாம்? அவர் கையில் எடுத்து உருவாக்கியிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு வல்லமை உள்ளது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும்.
மலைகள், பர்வதங்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லை கோடு ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. கடல் உருவாக்கி, கடல் நீர் மட்டத்துக்கு ஆண்டவர் ஒரு எல்லை கோடு ஆண்டவரை உருவாக்கி வச்சிருக்கிறாரு. வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உள்ளது. அவருடைய வார்த்தைக்கு அவ்வளவு பலனுள்ளதாக அது காணப்படுகிறது. வாசிங்கள், ஏசாயா எழுதின அதிகாரம் 54:17 வாசிங்க. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காத போகும், உமக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய், இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் உண்மையில் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஒருவேளை உங்களுக்கு விரோதமாய் ஏதாவது ஒரு காரியங்கள் அது உருவாக்கி கொண்டிருக்குது என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் இந்த காலை நேர வேளையில் உங்களை பார்த்து சொல்லி கொண்டிருக்கிறார், நீ பயப்படாதே, இதோ நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து உன்னை தாங்கி நடத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அது மாத்திரமல்லாமல் உனக்கு விரோதம் உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் அது வாய்க்காதே போகும் என்று ஆண்டவர் சொல்றார். ஏனென்றால் தாவீது அருமையாய் சொல்லுகிறார், கர்த்தரை என் வலது பாரிசத்தில் நான் நிறுத்திருக்கிறேன், ஆகையினால நான் என்ன பண்ணல, பயப்படுவதில்லை, நான் கலக்கம் அடைவதில்லை, நான் சோர்ந்து போவதில்லை. ஏன்னா கர்த்தர் யார் கூட இருக்கிறாங்க, என்னோடு கூட இருக்கிறாங்க. அவர் சொல்றார் அவங்களை பார்த்து, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகும், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்புகிற எந்த நாவை நீ குற்றப்படுத்துவாய். ஒருவேளை உங்களை குற்றப்படுத்தி கொண்டிருக்கிறாங்களா, உமக்கு விரோதமாய் பேசுறாங்களா, உமக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருக்கிறாங்களா, உமக்கு விரோதமாய் அநேக காரியங்களை அவங்க சொல்றாங்களா, கவலைப்படாத, திரும்பி பேசாத. நீங்க திரும்ப அவங்களுக்கு எதிர்த்து பேசாதீங்க, அமைதியா இருங்க. ஆண்டவர் சொல்றாரு, யுத்தம் எனக்குரியது, நீங்கள் சும்மா இருங்கள். யுத்தம் எனக்குரியது, நீங்கள் சும்மா இருங்கள். உமக்கு விரோதமாய் பேசுற எல்லா நாவையும் குற்றப்படுத்தும்படியாய் நான் உன்னை உயர்ந்த ஸ்தலத்தில் வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அருமையான சகோதர சகோதரியே, கிறிஸ்தவர்களை நமக்கு யுத்தம் செய்வது நம்முடைய வேலை இல்லை. குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தம் செய்யப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் யுத்தம் செய்வதற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் யுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. நாம் காத்திருந்து அவருடைய சமூகத்தில் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். வாசிங்கள், ஏசாயா 43:7 வாசிங்க. 43:7 உருவாக்கி படைத்து என்பேன். சோத்திரம். வாசிங்க, மல்கியா எழுதின அதிகாரம் 1:6 வாசிங்க. மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானை கனம் பண்ணுகிறார்கள். நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே என்று சேனைகளை கர்த்தர் தமது நாமத்தை அசட்டை பண்ணுகிற ஆசாரியர்களாகிய உங்களை கேட்கிறார். அதற்கு நீங்கள் ஆமேன். போதுமா? குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. குமாரன் தன் யாரை கனம் பண்றாங்க? தன் பிதாவையும். ஒரு மகன் இருக்கிறான்னு வச்சிங்களேன், தன்னுடைய அப்பா வந்தார் என்ன பண்ணுவான்? கனம் கொடுக்குறான். ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்கள். ஒரு வேலை செய்கிற ஒரு கம்பெனியில், ஒரு ஆஃபீஸில் இப்போ என்ன பண்ணுவாங்க, ஒரு ஆஃபீஸர் வரும்போது எழுந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, சல்யூட் பண்ணுவாங்க, விஷ் பண்ணுவாங்க. அப்போ ஊழியக்காரன் தன் எஜமானையும் கனம் பண்ணுகிறார்களே. ஆண்டவர் கேட்குறாரு, நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படும் பயம் எங்கே? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் தேவ பயம் இருக்கிறதா?
நம்முடைய வாழ்க்கையில அருமையான சகோதரனே, சகோதரியே, சிறு பிள்ளைகளே, வாலிபர்களே, நம்முடைய வாழ்க்கையில தேவ பயம் இருக்கிறதா? குமாரன் தன் பிதாவை என்ன பண்றான்? கனம் பண்றான். ஊழியக்காரன் தன் எஜமான என்ன பண்றான்? கனம் பண்ணுகிறான். நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? ஆண்டவர் இந்த காலை நேர வேளையில உங்களை பார்த்து, என்னை பார்த்து என்ன பண்றார்? அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். எனக்கு கொடுக்கிற கனம் எங்கே? எனக்கு கொடுக்கிற மகிமை எங்கே? எனக்கு தர வேண்டிய மகிமை எங்கே என்று ஆண்டவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நம் இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் மனுஷனுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. மனுஷன் இன்னைக்கு ஒரு வார்த்தை சொல்லுவான், நான் உனக்கு செய்கிற, நாளைக்கு என்ன பண்ண மாட்டேன், செய்ய மாட்டேன், கைவிட்டு போவான். அநேகர் என்ன பண்ணுவாங்க, நமக்கு ஒரு காரியத்தை செய்கிற வாக்கு கொடுப்பாங்க, ஆனால் வாக்கில் என்ன பண்ண மாட்டாங்க, அவங்க உண்மையாக இருக்க மாட்டாங்க. ஆனால் தேவாதி தேவன் என்ன சொல்றாரு? நான் வாக்கு தத்தத்தில் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறேன்னு அவர் சொல்றார். அவர் சொல்லியும் செய்யாமல் இருப்பாரோ? தன்னுடைய வார்த்தைகளை அவர் நிறைவேற்றாமல் இருப்பாரோ? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் நமக்கு ஒரு காரியத்தை சொன்னார்னா நிச்சயமா அதை செய்யாமல் ஆண்டவர் விட மாட்டார். கண்டிப்பா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் எல்லைகளை பெரிதாக்குவேன், நீ வா என்ற வார்த்தையை கேட்டு நீ புறப்பட்டு வா என்று ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார். அந்த ஒரே ஒரு வார்த்தை ஆபிரகாமை புறப்படும்படியாக செய்தது. கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ கவலைகளோடு நாம் தேவ சமூகத்தில் நாம் காத்து கொண்டிருக்கிறோம். எத்தனையோ கஷ்டத்தின் மத்தியில நம்ம தேவ சமூகத்தில் நம்ம அமர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த ஒரு வார்த்தை, கலங்காதே, பயப்படாதே, உன்னோடு கூட நான் இருக்கிறேன். ஒருவேளை உன் கடன் பாரத்தை குறித்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? அருமையான மகளே, எப்படியாவது இந்த கடனை எப்போ நம்ம அடைப்போம், இந்த கடன் பாரத்திலிருந்து எப்போ கர்த்தர் நமக்கு விடுதலை தருவார், இந்த பிரச்சனையிலிருந்து எப்போ நம்ம விடுதலை ஆகும்னு சொல்லிட்டு என்ன பண்றான், கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத, கலங்காத, நான் உன் கரம் பிடித்து உன்னை அழைத்த தெய்வம், நான் உன்னை கரம் பிடித்தேன், நான் உன்னை சந்தோஷத்தின் மத்தியில அல்ல, நான் உபத்திரவத்தின் மத்தியிலே நான் உன்னை கரம் பிடித்தேன் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உன்னை உபத்திரவத்தின் மத்தியில உன்னை கரம் பிடித்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். கலங்கி தவித்து துக்கத்தோடு பாடோடு கஷ்டத்தோடு தேவ சமூகத்தில் ஒரு வித கேள்விகளோடு எதிர்பார்ப்போடு நீங்க அமர்ந்து கொண்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, கவலையே படாதீங்க, நிச்சயமா உன்னுடைய கண்ணீரை நான் துடைப்பேன், நிச்சயமா உன்னுடைய கவலைகளை நான் மாற்றுவேன். அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பயப்படாதே, உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றார். கர்த்தருக்கு நாம் கொடுக்க வேண்டிய கனத்தை நாம் கொடுக்கணும். தேவாதி தேவனுக்கு நாம் செய்ய வேண்டிய அந்த கனத்தை நாம் என்ன பண்ணணும், அவருக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். வாசியுங்கள், யோவான் 17ஆம் அதிகாரம் 14 வாசிங்க. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல, ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது, நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். யாருடைய வார்த்தை? பிதானுடைய வார்த்தையை, கர்த்தருடைய வார்த்தையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யார் கொடுத்தாரு? நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அவர் நம்மை பார்த்து சொல்றாரு, நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உலகம் தன்னுடையதை என்ன பண்ணுவது? சிநேகிக்கும். உலகம் தன்னுடையதை என்ன பண்ணும்? சிநேகிக்கும். நாம் உலகத்தார் அல்ல, நாம் பரிசுத்த மனவாட்டிகளா, பரிசுத்த மனவளனாய் அழைக்கப்பட்டதான ஒரு பரிசுத்த கூட்டம். தேவன் நம்மை உபத்திரவத்தின் மத்தியில் இருந்து நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். பாவத்தில் வாழ்ந்துதான நம்மை ஆண்டவர் என்ன பண்ணார்? இந்த பாவத்தின் மத்தியில இருந்து தேவன் நம்மை பேர் சொல்லி அழைத்திருக்கிறாரு. கஷ்டத்தின் மத்தியில இருந்து ஆண்டவர் என்ன பண்ணார்? நம்மை கரம் பிடித்து அழைத்திருக்கிறாரு. தீராத வியாதியில இருந்த நம்மை தேவன் கரம் பிடித்து அழைத்திருக்கிறாரு. அப்போ நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல. நம்முடைய குடியிருப்பு அது பரலோகத்தில் இருக்கிறது. ஆண்டவர் அருமையா சொல்றார், நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்குதாம்? பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே தேவன் நமக்காய் ஒரு ஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது பொற்தளம் போடப்பட்டதான ஒரு வீதி, அது பொற்தளம் போடப்பட்டதான அந்த ஒரு ஸ்தலம். அங்கே முத்துக்கள் பதிக்கப்பட்டிருக்கும், அங்கே மாணிக்கம் வைடூரியம் அங்கே அந்த ஸ்தலத்தில் பதிக்கப்பட்டிருக்கும். நமக்காய் அந்த ஸ்தலத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நானும் நீங்களும் அந்த ஸ்தலத்தில் அங்கே இளைப்பாறும்படியா தேவன் நமக்காய் ஒரு ஸ்தலத்தை அவர் கட்டி கொண்டிருக்கிறார்.
ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பூமியில எதை நீங்க கட்டுறீங்களோ அது பரலோகத்துல கட்டவிழ்க்கப்படும். ஒருவேளை பாவத்தை நீங்க கட்டுனீங்கன்னா அது அந்த பாவத்தை தேவன் என்ன பண்ணுவார்? பரலோகத்துல கட்டவிழ்ப்பாரு. நீங்க பூமியில எதை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்துல கட்டப்படும் என்று தேவன் சொல்லுகிறார். நம்ம பரலோக தரிசனம் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட வேண்டும். வாசிங்கள் யோவான் 15ஆம் அதிகாரம் 27 வாசிங்க. 15:27 யோவான். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன். யோவான்ல ஒரு வசனம் இருக்கு. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஒருவேளை நம்முடைய தகப்பன் நமக்கு என்ன வச்சிருப்பாங்க? ஆஸ்தி வச்சிருப்பாங்க. வீடு 16:27 வாசிங்க. 14:27 வாசிங்க. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இந்த பூமியில எவ்வளோ பணம் வச்சிருந்தாலும், ஒருவேளை கோடி கோடியா பணம் இருக்கலாம், கோடி கோடியா ஜுவல்ஸ் நகை எல்லாம் இருக்கலாம், தங்கம் வைரம் எல்லாம் இருக்கலாம், பலவித நிறைய பில்டிங் இருக்கலாம், நிறைய சொத்து எல்லாம் இருக்கலாம். ஆனால் இருதயத்தில் என்ன இருக்காது? சமாதானம் இருக்காது. ஒருவேளை நமக்கு கஷ்டம் இருக்கலாம், பாடுகள் இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், கவலைகள் இருக்கலாம், கடன் பாரம் ஒருவேளை நம்ம அழுத்தி கொண்டிருக்கலாம். ஆனாலும் தேவன் எனக்கும் உங்களுக்கும் படுத்தா நித்திரை வரக்கூடியதான ஒரு சமாதானத்தை தேவன் வைச்சிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். யாருடைய சமாதானம் அது? கர்த்தருடைய சமாதானம். ஒருவேளை மனுஷன் தன்னுடைய சமாதானத்தை அவன் ஒருவேளை பணத்தினாலேயோ பொருளாலேயோ அந்த உலகத்தின் ஐஸ்வர்யத்தினாலேயோ ஒரு சமாதானத்தை தேடிக்கொண்டா அந்த சமாதானம் நிலையற்ற சமாதானம் என்று தேவன் சொல்லுகிறார். அந்த சமாதானம் ஒருவேளை கொஞ்ச நேரம் இருக்கலாம், ஒருவேளை டிவி பார்க்கலாம், சினிமா பார்க்கலாம். எவ்வளோ நேரம்? ஒரு 2 மணி நேரம், ஒரு 3 மணி நேரம் அந்த பிக்சர் பார்க்கும்போது ஒரு சின்ன சந்தோஷம். ட்ரிங்க்ஸ் பண்ணுறவங்கள பார்த்தீங்கன்னா ஒரு மணி நேரம் குடிக்கும் போது என்ன பண்ணுவாங்க? நல்ல சந்தோஷமாக சமாதானமாக இருப்பாங்க. மறுபடியும் என்ன ஆகும்? சமாதானம் கெட்டு போயிடும், கலைந்து போயிடும். நல்ல சாப்பிடலாம், மனசுக்கு பிரிச்ச நல்ல உணவு வகைகள்லாம் பண்ணலாம், சாப்பிடலாம். சாப்பிடும் போது நல்லா என்ன பண்ணலாம்? நல்ல ஒரு சமாதானம் கிடைக்கும். போயிடுச்சுன்னா ஒன்றும் இல்லை. நமக்கு பிடிச்சதான ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம், நம்ம பிடிச்ச ஒரு நல்ல ட்ரெஸ்ஸு மேக்கப்லாம் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ இருக்கும்? அந்த ஃபங்க்ஷன் போயிட்டு வர வரைக்கும் கொஞ்சம் நேரம் சமாதானம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? கட்டி தூர போட்டுருவோம். அப்போது இவையெல்லாம் நிலையற்ற சமாதானம் என்று வேதம் சொல்லுகிறது. இது உலகம் கொடுக்கக்கூடியதான ஒரு சமாதானம். கர்த்தர் சொல்றாரு, அது நிலையான சமாதானம் உங்களுக்கு வேணுமா? என்னிடத்துல வாங்க, நீங்க என்னிடத்துல வாங்க, நான் உங்களுக்கு நிலையான ஒரு சமாதானத்தை நான் உனக்கு தருவேன். அந்த கர்த்தருடைய சமாதானம் நம்முடைய இருதயத்தில் வந்துச்சுன்னா யாராலும் மாற்ற முடியாது. அந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா அந்த சமாதானத்தை யாராலும் என்ன பண்ண முடியாது? மாற்ற முடியாது, எடுக்க முடியாது. அந்த சமாதானம் தரும்படியாதான் தேவன் இந்த பூமிக்கு வந்தார். சமாதானம் இல்லாத ஜனங்களுக்கு சமாதானத்தை ஒரு இளைப்பாறுதலை தரும்படி தான் ஆண்டவர் என்ன பண்ண பூமிக்கு வந்தார். அதை நம்ம பெற்றுக்கொண்டோம்னா இந்த பூமியில் ஒன்றும் நம்ம அசைக்க முடியாது. ஒருவேளை நிறைய கர்த்தர் கொடுத்த சமாதானத்தை நம்ம இறுதியில் வந்துச்சுன்னா பணம் நம்மை அசைக்காது, இந்த உலகம் நம்மை அசைக்காது, இந்த ஐஸ்வர்யம் நம்ம என்ன பண்ணாது? நம்மை மாற்ற முடியாது. ஏன்னால் கர்த்தர் நம்முடைய இருதயத்துக்குள்ள அவர் வந்துட்டார்னா எல்லாமே சமாதானமாய் மாறும். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை, உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று சொன்னார். கர்த்தருடைய சமாதானம் இருதயத்தில் வந்துச்சுன்னா பயம் நீங்கி போயிடும், கஷ்டங்கள் நீங்கி போயிடும், பாரங்கள் நீங்கி போயிடும், கடன் பாரம் இதெல்லாம் தொலைகள் என்ன பண்ணோமா மறந்துடுவோம். எது இருக்கு? ஆண்டவர் எங்கூட இருக்கிறாரு. இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் பார்க்கிலும் கர்த்தரை என் கூட இருக்கிறாருங்க. கர்த்தரை எனக்கு போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும்,
நீங்க போதும் எனக்கு. உம்மை விட யார், உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா, உம்மை விட யாரும் இல்லை ஏசையா. நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும் எனக்கு, நீங்க போதும், நீங்க போதும், நீங்க போதும் எனக்கு. ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். பணம் ஒருவேளை நமக்கு பத்தாம போயிடும். நம்முடைய தேவைகளை சந்திச்சு எவ்வளவு பணம் கொடுத்தாலும் ஒரு மனுஷனுக்கு என்ன பண்ணாது, பத்தாது. ஆனா ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். ரட்சிப்பை கொடுத்த தெய்வம், ரட்சிப்பை கொடுத்தவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறாரு. அவருடைய வார்த்தை நம்மை அழைத்தது. உபத்திரவத்தின் மத்தியில் இருக்கும்போது, பிரச்சனைகள் மத்தியில் இருக்கும்போது, கடன் பாரத்தில் இருக்கும்போது, பலவித போராட்டத்தோடு நம்ம இருக்கும்போது, பலவித கேள்விக்குறியோடு நம்ம வாழ்க்கை இருக்கும்போது, அந்த வார்த்தை நமக்கு கூப்பிட்டது, அந்த வார்த்தை நம்ம அழைத்தது. அழைத்தவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். நம்மை அழைத்தவர் அவர் உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். வாசிங்கள், யோவான் எழுதின அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. ஆம், யோனா 1ஆம் அதிகாரம் 2-3 வாசிங்க. நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாய் பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கொள்ளி கொடுத்து அவருடைய சமூகத்திலிருந்து விலகும்படி அவர்களோடு தர்ஷீஷுக்கு போகும்படி கப்பல் ஏறினான். நீ எழுந்து மகா நகரமாகி நினிவேக்கு போ. ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நினிவேக்கு போ. அருமையான வாலிபனே, நீ எழுந்து தேவாலயத்துக்கு போ. அருமையான சகோதர சகோதரியே, பெரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீ எழுந்து தேவாலயத்துக்கு போ. ஆனா நீ எங்க போய் கொண்டிருக்கிறாய்? நீ தேவாலயத்தை விட்டு விலகி தர்ஷீஷுக்கு போடிக்கொண்டிருக்கிறாயா? யோப்பாவுக்கு போகும்படி என்ன பண்ற? பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறாயா? தேவனுடைய சித்தம் என்னவென்றால், உம்மை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறாரு. தேவன் உம்மை குறித்தோ எங்களை குறித்தோ என்னை குறித்தோ ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஒரு திட்டத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. நீ எழுந்து தேவாலயத்துக்கு போ. அங்கே உனக்கு சொல்ல வேண்டிய வார்த்தைகளை நான் உனக்கு வச்சிருக்கிறேன். உனக்கு நீ நடக்க வேண்டிய வழிகளை நான் உனக்கு காட்டுவேன். சொல்ல வேண்டிய வார்த்தைகளை நான் ஊழியக்காரரை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? உனக்கு பேசுவேன். ஆனா நீ தேவாலயத்தை விட்டு விலகி எங்க போய் கொண்டிருக்கிறாய்? உன்னுடைய காலை யோப்பாவுக்கு போகும்படியாய் நீ சர்ச்சை விட்டு தேவாலயத்தை விட்டு விலகி போய் கொண்டிருக்கிறாயா? தொடர்ந்து வாசிமா. சமுத்திரத்தின் மேல பெருங்காற்றை வரவிட்டார், கப்பல் உடையும் என்று நினைக்கத்தக்கதான கடல் கொந்தளிப்பு உண்டாயிற்று. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி சரக்குகளை கப்பலில் இருந்து எடுத்து வெளியே எறிந்தார்கள். தேவ சித்தம் செய்யக்கூடாதபடி உன் சுய விருப்பத்தின்படி நீ ஓடினால் உன்னுடைய வாழ்க்கையில எப்படி அந்த கப்பல்ல சரக்கு அதிகமாச்சோ அது போல உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் அதிகமாகும் என்று கர்த்தர் சொல்றாரு. நீ தேவ சித்தம் செய்யும்படி நீ ஓடி வந்தினா உன்னுடைய கஷ்டங்களை நான் என்ன பண்ணுவேன்? லகுவாய் மாற்றுவேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆனா நீ தேவ சித்தம் செய்யக்கூடாதபடி சுய விருப்பத்தின்படி நீ போனினா உன்னுடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் அது கப்பலை போல என்ன பண்ணும்? அதிகமா மாறும். அவங்க என்ன பண்ணாங்க? அந்த பாரத்தை எடுத்து போட முடியாது, அதுல இருக்கிற கொஞ்சம் கொஞ்சமா அதோடைய சரக்கு எல்லாம் எடுத்து கடல்ல போட்டாங்க. குறைஞ்சுதா? குறையல. இன்னும் ஆச்சு, அதிகமாய் மாறினது. இன்னும் அதிகமாய்
மாறினது. சுய சித்தம் செய்யும்படி நம்ம ஓடினால் நம்முடைய வாழ்க்கையில அது கடல் கொந்தளிப்பு போன்றதான ஒரு சூறாவளி நம்முடைய வாழ்க்கையில வரும் என்று தேவன் சொல்லுகிறார். கடல் கொந்தளிப்பு போன்றதான ஒரு கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில எட்டி பார்க்கும் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். அருமையான யோனாவே, நீ தேவாலயத்தை நோக்கி ஓடிவா. என்னுடைய வார்த்தை உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. நீ தேவாலயத்தை நோக்கி ஓடிவா. சுய விருப்பத்தை செய்யும்படி நீ பின்னோக்கி ஓடாதே என்று தேவன் சொல்கிறார். வாசிமா. யோனாவோ என்றால் கப்பலின் கீழ்த்தட்டில போய் படுத்துக்கொண்டு அயர்ந்து நித்திரை பண்ணினான். மாலுமி அவனிடத்துல வந்து, நீ நித்திரை பண்ணுகிறது என்ன? விழித்திருந்து எழுந்திருந்து தேவனை நோக்கி வேண்டிக்கொள், நாம் அழிந்து போகாத படிக்கு. ஒருவேளை அவர் நம்மை நினைத்தருவா என்றார். யார் நிமித்தம் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று நாம் அறியும்படிக்கு சீட்டு போடும் வாருங்கள் என்று ஒருவரோடு ஒருவர் சொல்லிக்கொண்டு சீட்டு போட்டார்கள். யோனாவின் பேரில் சீட்டு விழுந்தது. நமக்கு சீட்டு வேணாம். சீட்டு குளிக்க நம்ம பேருக்கு போட வேணாம். நம்முடைய மனசாட்சிக்கு தெரியும், நம்முடைய இருதயத்துக்கு தெரியும். யோனாவை போல நாம தேவ சித்தம் செய்யாமல் தூர ஓடிக்கொண்டிருக்கிறோமா? யாரும் நம்முடைய பேருக்கு சீட்டு போட வேணாங்க. தேவ வசனம் நம்மை புடமிடும். கர்த்தருடைய வார்த்தை நம்ம நோக்கி கூப்பிடும். நமக்கு தெரியும் நாம் தேவ பாதையில கர்த்தருடைய பாதையில போய் கொண்டிருக்கிறோமா, இல்ல தூர விலகி தூர தேசத்துக்கு இந்த யோனாவை போல நம்ம அவருடைய சித்தம் செய்யக்கூடாதபடி கப்பலின் அடித்தட்டுல படுத்து நித்திரை செய்து கொண்டிருக்கிறோமா? நீ நித்திரையா இருந்தா கூட என்ன பண்ண மாட்டார் ஆண்டவர், என்ன விட மாட்டார். தட்டி எழுப்பி என்ன பண்ணுவாரு? அவருடைய சித்தம் செய்ய முடியாத ஆண்டவர் உன்னை எழுப்புவார். அவருடைய வார்த்தை சும்மா விடாதுங்க. தேவனுடைய வார்த்தை உன்னை தூங்குறதுக்கு விடாது. உன் நித்திரையா இருந்தாலும் ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிச்சயமா செய்வார். நித்திரை செஞ்சாங்க, கப்பலின் அடித்தட்டில் படுத்துட்டாரு. விட்டாரா? விடலையே. தூக்கி என்ன பண்ணாங்க? கடல்ல போட்டாங்க. கடல்ல போட்டாலும் அவன் சாகும்படியான ஒரு சூழ்நிலை வந்தது. ஆனாலும் பெரிய மீனுக்கு தேவன் கட்டளை கொடுத்தார். 3 நாள் இரவும் பகலும் அந்த பெரிய மீன் வயிற்றுல யோனா அப்படியே என்ன பண்ணான்? உயிரோடு இருந்தான். வேத ஆராய்ச்சியில் சொல்றாங்க, அந்த மீனுடைய வயிற்றுல இருந்தா அவன் என்ன பண்ணுவாங்களாம்? அந்த ஸ்மெல்லு அப்படியே அந்த அந்த ரசாயனம் சொல்றாங்கல்ல, அது ஒரு வித கெமிக்கல். அது என்ன பண்ணுமா? மனுஷன் செத்து போயிடுவானா. ஆனாலும் தேவன் உயிரோடு பாதுகாத்தார். கரையில் அந்த மீன் கக்கினது. அப்போதான் யோனாவுக்கு புத்தி தெளிந்தது. தேவ சித்தம் செய்யக்கூடாதபடி தேவனுடைய வார்த்தை நம்ம நோக்கி வந்தது, கர்த்தருடைய வசனம் நம்ம நோக்கி வந்தது. அப்படி சித்தத்தை செய்யக்கூடாதபடி சுய விருப்பத்தை செய்ய முடியும். நம்ம என்ன பண்ணோம்? கடந்து ஓடினோமே. அவன் இருதயத்தில் அவன் தியானித்து அந்த நினைவைக்கு போயிட்டு தேவனுடைய வார்த்தையை அவன் சொல்றான். சொல்லும்போது கூட அவன் என்ன நினைக்கிறான்? கர்த்தருடைய வார்த்தையை அந்த ஜனங்களுக்கு நம்ம சொல்லிட்டோம். நினைவை என்ன பண்ண போறாரு ஆண்டவரே? அழிக்க போறாரு. நினைவை என்ன பண்ண போறாரு ஆண்டவரே? அழிக்க போறாரு. நம்ம என்ன பண்ணலாம்? அதை அழியிறத நம்ம பார்க்கலாம். நம்ம என்ன பண்ணலாம்? ஏன்னா ஆண்டவர் சொல்லிட்டார்ல, நினைவை நான் அழிக்க போறேன் அப்படின்னு சொன்னதுனால என்ன பண்றான்? போயிட்டு அந்த இடத்துல ஒரு குடிசையை போட்டு உட்கார்ந்து அப்படியே என்ன பண்றான்? பார்த்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் அழிச்சாரா? இல்லை. அந்த ஜனங்கள் இரட்டுடித்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் கசந்து அழும்போது கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு நேராய் திரும்பினது. அப்போ யோனா கேட்கிறான், ஆண்டவரே உங்களுடைய சித்தம் செய்யாமல் நான் போயிட்டேன், என்னை விடலை. நீங்க உங்களுடைய வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்து உங்களுடைய வார்த்தை வந்து அந்த நினைவு ஜனங்களை நான் சொல்லிட்டேனே, நீங்க ஏன் ஆண்டவரை அழிக்கல? அப்போ என்ன பண்றான்? உட்கார்ந்துருக்கும் போது ஆமனுக்கு செடியை உருவாக்குறாரு. ஒரே நிழல்னா அது செடி உருவாகிட்டு அந்த நிழல் அவன் இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாகுது. ரொம்ப சந்தோஷமா இருக்குது. ஒரே நாள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதம் என்ன பண்ணணுமா? சந்தோஷப்படுவோம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? ஒரே நாளில் எடுத்து போட்டுருவார். அப்போது துக்கத்தோடு அவன் கேட்குறான், ஆண்டவரை ஏன் அப்படி செஞ்சீங்க? நீ ஒரே நாளில் உருவான அந்த ஆமனுக்கு செடிக்காக நீ பரிதவிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் இல்லாத 120,000 ஜனங்கள் அழிந்து போகிறதை நான் காண்பேனோ? அவங்க மனம் கசந்து அழுதாங்களே, நான் விட்டுருவேனா? கர்த்தர் அப்படி என்ன பண்ணார்? அவருடைய வார்த்தையை மாற்றி அந்த ஜனங்களை பாதுகாத்து கொண்டார். ஒருவேளை கர்த்தருடைய வார்த்தைக்கு அந்த நாம செவி கொடுக்க கூடாதபடி சுயசித்தம் செய்யும்படியான ஓடினாலும் தேவன் நம்மை விடவே மாட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. வாசிங்கள், யோவான் எழுதின சுவிசேஷம் 15:7 வாசிங்க.
நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். அப்போ தேவ சமூகத்தில் கர்த்தருடைய பாதத்தில் நம்ம அமர்ந்து நம்ம என்ன பண்ணுமா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்போ ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு நிபந்தனை வைக்கிறாரு. ஆண்டவர் என்ன பண்ற, ஒரு நிபந்தனை வைக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதம் வேணும்னா, நம்முடைய வாழ்க்கையில நன்மை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு நிபந்தனை வைக்கிறாரு. அந்த நிபந்தனையோடு கூட தான் என்ன பண்ணுவார், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். அப்போ நிலைக்கலைன்னா ஆண்டவர் என்ன பண்ண மாட்டாரு, ஆசீர்வாதத்தை தர மாட்டார். நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வேணும்னா நம்முடைய இருதயத்துக்குள்ள தேவ வசனம், கர்த்தருடைய வசனம் என்ன பண்ணணும், நிலைத்திருக்கணும். நம்முடைய வாழ்க்கை அவருக்குள்ள என்ன பண்ணணும், நிலைத்திருக்கணும். நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய எல்லா செய்கைகளும் செயலும் கர்த்தருக்கு ஒரு பிரியமாய் காணப்படணும். அப்போதான் என்ன பண்ணுவார், ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நாம் என்ன பண்ணுறோம், அவருடைய நீர் எங்களிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருக்காவிட்டால் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த நிலவரத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நம்ம என்ன பண்ணுறோம், கேட்குறோம். ஆண்டவர் இடத்துல போயிட்டு கேட்கணும், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம் வேணும்பா, இதில் எனக்கு ஜெயம் வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு நன்மை வேணும் ஆண்டவரே, ரொம்ப நாளாக என் வீடு கட்டப்பட்டு குறையா இருக்குது ஆண்டவரே, நான் என்ன பண்ணணும், அந்த வீட்டை கட்டி முடிக்கணும்ப்பா. பண தேவைகளை நீ என்ன பண்ணணும், சந்திக்கணும் ஆண்டவரே. பொருளாதார தேவைகளை நீங்கள் என்ன பண்ணணும், சந்திக்கணும் ஆண்டவரே. என் மகனுடைய திருமணத்தின் காரியத்தை என்ன பண்ணீங்க, சந்திக்கணும் ஆண்டவரே. என் வியாதிகள் எல்லாவற்றையும் என்ன பண்ணுறீங்க, மாற்றி போடணும்ப்பா. எல்லாவற்றையும் நீங்கள் மாற்றணும். என்னோட சூழ்நிலைகள் எல்லாவற்றையும் மாற்றணும். கடன் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் நீங்கள் என்ன பண்ணணும் ஆண்டவரே, மாற்றணும்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், விண்ணப்பத்தை நம்ம வைக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் தெளிவாக சொல்லுகிறார். வாசிங்கள் தொடர்ந்து மத்தேயு 24:35 வாசிங்க. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளை ஒழிந்து போவதில்லை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த வானம் ஆண்டவர் உருவாக்குனாரு, மேகம் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, உருவாக்குனாரு. பூமி என்ன பண்ணார், ஆண்டவர் உருவாக்குனாரு. அப்போ ஆண்டவர் அதே ஆண்டவர் சொல்றாரு, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்கு தத்துவம் நிறைவேற்றினார். யாக்கோபு கொடுத்ததான வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றினார். மோசேக்கு கொடுத்ததான வாக்கு தத்துவத்தை ஆண்டவர் என்ன பண்ணாரு, நிறைவேற்றினார். எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு கொடுத்ததான எல்லா வார்த்தையிலும் அவர் உண்மையுள்ள தேவனாக இருந்தார். அவர் சொல்றாரு, வானம் ஒழிந்து போகும், பூமி ஒழிந்து போகும், என்னோட வார்த்தை அது ஒழிந்து போவதில்லை என்று ஆண்டவர் சொல்றார். அதே அந்த வார்த்தை, ஒழிந்து போகாத வார்த்தை என்னிலும் உங்களிலும் நிலைத்திருந்தால் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். வாசிங்கள் நீதிமொழிகள் 12:25 வாசிங்க. 12:25 நீதிமொழிகள். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், நல்ல வார்த்தை என்ன பண்ணும், மகிழ்ச்சியாக்கும். ஒரு மனுஷனை பார்க்கும்போது என்ன பண்ணும், அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நம்ம சந்தோஷமா இருந்தோம்னா எப்படி இருப்போம், நல்ல முகம் கலர்ச்சியாக இருக்கும். முகம் எப்படி இருக்கும், கலர்ச்சியாக இருப்போம், சந்தோஷமாக இருப்போம், நல்ல ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம். ஆனால் நம்முடைய ஆழ் மனதில் ஒரு கஷ்டம் இருக்குதுன்னு வச்சிங்களேன், அது என்ன பண்ணும், டல்லாக தெரியும். அப்படியே முகம் பிரைட்டாக இருந்த முகம் அப்படின்னா ஆகும், டல்லாக மாறிடும், டல்லாக மாறிடும். அப்போ மனுஷனுடைய இருதயத்தினுடைய கவலை அது என்ன பண்ணுமா, ஒடுக்கும். மனுஷனுடைய இருதயத்தில் கவலை இருந்துச்சுன்னா என்ன பண்ணுமா, அது மனுஷனை ஒடுக்கும். நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நல்ல வார்த்தை, இந்த நல்ல வார்த்தை யார் இடத்துல கிடைக்கும், கர்த்தர் இடத்துல தான் கிடைக்கும். கர்த்தர் தான் அந்த நல்ல வார்த்தையை நம்ம இடத்துல பேசுவார். நல்ல வார்த்தைகளை, நல்ல வசனங்களை யார் தர முடியும், கர்த்தர் தான் தர முடியும். கவலையோடு கூட நம்ம அமர்ந்திருக்கலாம். ஒருவேளை நம்ம சொல்ல முடியாத கஷ்டமாக இருக்கலாம், சகோதரி மத்தியில் நம்ம சொல்லக்கூடாத ஒரு கவலை இருக்கலாம். அந்த இருதயத்தின் கவலை நம்முடைய முகத்தை என்ன பண்ணோம், அப்படியே டல்லாக மாற்றிடும். இருதயத்தை அது என்ன பண்ணோம், கவலை ஒடுக்கும். ஆனால் நல்ல வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். கர்த்தர் சொல்றாரு, அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவராக இருக்கிறேன்,
நீ எதை குறித்தும் கவலைப்படாதே, நீ எதை குறித்தும் கலங்காதே. நான் உன்னை அழைத்த தெய்வம், உன்னை கரம் பிடித்து அழைத்திருக்கிறேன். உபத்திரவத்தின் மத்தியில் நான் உன்னை கரம் பிடித்து நான் அழைத்திருக்கிறேன். அழைத்த தெய்வம் உண்மையிலவரா இருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார். தாய் உன்னை மறந்தாலும், ஒருவேளை தகப்பன் உன்னை மறந்தாலும், உற்றார்கள் உறவினர்கள் உன்னை மறந்தாலும், பெற்ற பிள்ளைகள் உன்னை மறந்தாலும், கணவன் மனைவி கைவிட்டாலும், மனைவி கணவனை கைவிட்டாலும், யார் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தர் தாமே நம்மை நடத்துகிறவர், ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவர், ஒரு தகப்பனை போல நம்மை ஆற்றுகிறவர், நம்மை அரவணைக்கிறவர். நிச்சயமா தேவனிடத்தில் நம்முடைய கவலைகள் எல்லாம், உன் கவலைகள் எல்லாம் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்றார். இந்த உலகத்தில் வேற யாரும் அந்த வார்த்தையை சொல்ல முடியாதுங்க. எந்த மனுஷனும் அந்த வார்த்தையை நம்ம பார்த்து சொல்ல முடியாது. வருத்தமா இருக்கிறியா, கவலையா இருக்கிறியா, கஷ்டத்தோடு இருக்கிறியா, பாரத்தோடு இருக்கிறியா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்னிடத்துல வாருங்கள், இளைப்பாறுதலை நான் உனக்கு தருவேன் என்று சொல்றார். அவர் நம்முடைய கஷ்டங்கள் எல்லாவற்றையும் அவர் மேல நாம வைத்து விட்டு இளைப்பாறுதலை பெற்றுக்கொள்ள முடியாது தேவன் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். அவருடைய வார்த்தை நம்ம நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. இளைப்பாறுதலை தருகிற தேவன் நம்ம மத்தியில் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். வாசிங்கள் 2 கொரிந்தியர் 2:17 வாசிங்க. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம். அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். அப்போஸ்தலனாகிய பவுல் அருமையா சொல்றார் இந்த வார்த்தையை. அநேகரை போல நாங்கள் தேவ வார்த்தையை கலப்பாய் பேசாமல், வசனம் என்ன சொல்லுதோ, வார்த்தை என்ன சொல்லுதோ அதை என்ன பண்ணுவாங்க, பலிபீடத்தில் அப்படியே நாங்கள் சொல்றோம். வசனம் என்ன சொல்லுதோ, வார்த்தை என்ன சொல்லுதோ அதை என்ன பண்றோம், பலிபீடத்தில் அப்படியே சொல்றோம். அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல், ஒருவேளை மனிதனுக்காக நம்ம என்ன பண்ணலாம், திருத்து பேசலாம். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் ஆண்டவரோ நம்முடைய இருதயத்தின் நினைவுகளை ஆராய்ந்து அறிந்திருக்கிற தெய்வமா இருக்கிறார். ஒருவேளை மனுஷனை பிரியப்படுத்த முடியா, இங்க நின்று 2-3 வார்த்தையை பேசிட்டு போகலாம், கொஞ்ச நேரம் சிரிச்சு சந்தோஷமான பண்ணுவாங்க, பார்த்துட்டு கை தட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் கர்த்தரை பிரியப்படுத்த முடியா, இதை என்ன பண்ணோம், நாங்கள் பேசணும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் சொல்றாரு, அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். நம்முடைய வார்த்தை சுருக்கமாக இருக்க வேண்டும், நம்முடைய வார்த்தை பரிசுத்தமாக இருக்க வேண்டும், நம்முடைய வார்த்தை கர்த்தருக்கு பிரியமாய் அது காணப்பட வேண்டும், நம்முடைய வார்த்தை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமாக அது காணப்பட வேண்டும், நம்முடைய வார்த்தை அநேகரை கர்த்தருக்குள்ளாய் மாற்றுகிறதான ஒரு வார்த்தை அது காணப்பட வேண்டும். நம்முடைய வார்த்தைகள், செய்கைகள், நடக்கைகள், சிந்தனை எல்லாம் தேவனை பிரியப்படுத்தும் அது காணப்பட வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நாம் தெளிவாய் பேச, கர்த்தர் துப்புரவாய் பேச கர்த்தர் கிருபை தருவராக. அது மாத்திரமல்ல, வாசிங்கள் சங்கீதம் 12ஆம் அதிகாரம் 6 வாசிங்க. கர்த்தருடைய சொற்கள் மண் குகையிலே 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. இப்போ ஒரு வெள்ளியை உருவாக்குறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு வெள்ளியை ஒரு ஆபரணமாக ஒரு ஜுவல்ஸ் மாதிரி உருவாக்குறாங்கன்னு வச்சிங்களேன், அதை என்ன பண்ணணும், வெள்ளியை எடுத்த உடனே என்ன பண்ண முடியாது, ஒரு பொருளாக உருவாக்க முடியாது. அதை என்ன பண்ணணுமா, உருக்கணும். அதை என்ன பண்ணணும், மண் குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு. அப்போது முதலாவது உருக்கும் போது அதில் இருந்த களிம்பு நீங்கப்படும், அதில் இருந்த அசுத்தங்கள் நீங்கப்படும், அதில் உள்ள அநேக அந்த வெள்ளியோட கூட ஒட்டியிருக்கிற அநேக அசுத்தங்கள்லாம் பண்ணோம், களிம்புகள் நீக்கப்படும். 7 தரம் வெள்ளி உருக்குனாதான் என்ன பண்ணுவோம், சுத்த வெள்ளியாய் மாற்ற முடியும். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அநேக கவலைகள் நமக்கு தரலாம், அநேக உபத்திரத்தின் மத்தியில் நம்மை நடத்தலாம். அப்போ ஒவ்வொரு நாளும் அந்த உபத்திரத்தின் மத்தியில் நம்ம நடத்தும் போது கர்த்தர் நம்ம என்ன பண்றாரு, புடமிடுகிறார். சுத்த பொன்னை போல என்ன பண்றாரு ஆண்டவரே, புடமிட்டு கொண்டே இருக்கிறார். தேவையில்லாத களிம்புகளை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில
எடுத்து போடுகிறார். தேவையில்லாத காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிறார். தேவையில்லாத உறவுகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிறார். தேவையில்லாத வார்த்தைகளை கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடுகிறார். தேவையில்லாத அநேக காரியங்களை ஒவ்வொரு நாளும் நம்மை புடமிட சுத்த வெள்ளியை போல நாம் மாறுவோம். சுத்த பொன்னை போல நம்ம மாறணும்னா தேவ சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுத்தாதான் ஆண்டவர் என்ன பண்ண முடியும்? நம்மை புடமிட முடியும். உபத்திரவத்தின் மத்தியில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். உபத்திரவத்தின் மத்தியில் நான் உன்னை தெரிந்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு நாளும் தேவனுடைய வார்த்தை நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய வார்த்தை நம்மை புடமிட்டு கொண்டிருக்கிறது. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்து, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமில்லாமல் ஏசாயா 43:7 நாம் வாசித்தது போல, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்கின தேவன் என்று சொல்றார். அவருடைய வாழ்க்கையில வனாந்தரம் இருக்குதா? வனாந்தரம் இருக்க, ஒரு பாலைவனத்தை போல ஒரு வெறுமை இருக்குதா? கவலைப்படாத, கர்த்தர் அந்த வனாந்தரமான ஒரு வாழ்க்கையில ஒரு ஆறை நான் உருவாக்குவேன், ஒரு ஆற்றை நான், ஒரு தண்ணீருற்றைகளை நான் புறப்பட பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஜனங்களை ஆண்டவர் என்ன பண்ணாரு? ஏத்ராமதெல்லாம் வாசிக்கும் போது மோசேயும் ஆரோனையும் கொண்டு கர்த்தர் என்ன பண்ணாரு? இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்தரத்துல நடத்துறாரு. அருமையா உங்களுக்கு என்ன பண்றாரு? காடைகளை கொடுக்கிறாரு, ஆண்டவர் மன்னாவை கொடுக்கிறாரு, எல்லாவற்றையும் ஆண்டவர் கொடுக்கிறாரு. அவங்களுக்கு தாகம் வரும்போது அந்த வனாந்தரத்தின் பாதையில ஆண்டவர் மாறாவின் தண்ணீரை தேவன் மதுரமாய் தேவன் மாற்றினார். நம்முடைய வாழ்க்கையில மாறா காணப்பட்டு கொண்டிருக்கிறதா? மாறாவை போன்றதான கஷ்டங்கள் இருக்கிறதா? தேவ வார்த்தைக்கு நீ ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் அதை மதுரமாய் மாற்றுவார். கர்த்தர் அதை மதுரமாய் மாற்றுவார். எத்தனையோ தோல்விகள் நம்முடைய வாழ்க்கையில காணப்படலாம். மனுஷனால கைவிடப்பட்ட நிலவரங்கள் நம்முடைய வாழ்க்கையில காணப்பட்டு கொண்டிருக்கலாம். பிரச்சனைகள், போராட்டங்கள் நம்மை துன்பத்தில் என்ன பண்ண போட்டு அப்படியே என்ன பண்ணோம்? டம்ப் பண்ணிடும். மேற்கொண்டு நம்ம என்ன பண்ண முடியாது? வரவே முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, என் வார்த்தை என்னிலும் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனுடைய வார்த்தைக்கு நாம் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய வார்த்தை நம்மை புடமிடும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை தேற்றும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை ஆற்றும். கர்த்தருடைய வார்த்தை நம்மை அரவணைக்கும். கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய துன்பங்கள் எல்லாவற்றையும் மாற்றும். நம்முடைய வாழ்க்கையின் நிலவரத்தை தேவனுடைய வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. 100க்கு அதிபதி இருந்தான். ஆண்டவரே, நான் 100க்கு அதிபதியா இருக்கிறேன்ப்பா. ஒரு வேலைக்காரனை பார்த்து இங்க வான்னு என்ன பண்ணுவான்? வருவான். அங்க போனா போவான். இப்படிப்பட்ட அதிகாரம் எனக்கு இருக்கிறதாப்பா. ஆனாலும் என்னோட வேலைக்காரன் என்ன பண்றான்? ஜுரமா இருக்கிறான். என்னோட வேலைக்காரன் வியாதியா இருக்கிறான். நீங்க அங்க வர வேணாம் ஆண்டவரே, நீ அந்த இடத்துக்கு வர்றதுக்கு நான் தகுதி இல்லப்பா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, நீங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க, என்னுடைய வேலைக்காரன் சுகம் அடைவான், சுஸ்தம் அடைவான் என்று அவன் வேண்டிக்கோன. கர்த்தர் கேட்கிறாரு, நீ விசுவாசிக்கிறாயா? உன்னுடைய விசுவாசத்தின்படி ஆக கடவுது என்று ஆண்டவர் சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை, ஒரே அந்த குருடனை பார்த்து, அந்த பருத்தி மேயோ என்று சொல்லப்படுகிறது, அந்த குருடனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், ஒரே ஒரு வார்த்தை, உன்னுடைய கண்கள் சுகமானது, சுகமானது, நீ திரும்பி போ அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். குஷ்டரோகிக்கு பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய குஷ்டரோகம் உன்னை விட்டு நீங்கினது, நீ சந்தோஷத்தோட புறப்பட்டு போ என்று ஆண்டவர் சொல்றாரு. 18 வருடம் பெரும்பாடுள்ள ஸ்திரீனை ஆண்டவர் பார்க்கிறாரு. என்னோட வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டது யார்? என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டு வருகிறதே. ஆண்டவரே, திரளான ஜனங்கள் அங்கே இருக்கிறாங்களப்பா, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க ஆண்டவரே, இந்த திரளான கூட்டத்தில் உங்களுடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டது என்று நான் எப்படி ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொள்ள முடியும்? சீஷர்கள் கேட்குறாங்க. ஆண்டவர் அருமையாய் சொல்றாரு, என்னிடமிருந்து வல்லமை புறப்பட்டது. கர்த்தருடைய வஸ்திரத்தை நாம் தொடும்போது, அந்த வார்த்தை உங்களை தொடும்போது, தேவனுடைய வல்லமை உங்களை தொடும்போது இப்பொழுதே ஒரு சுகம் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இப்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் மாறும் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்பொழுது உங்களுடைய பலவீனங்கள் மாறும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். இந்த வார்த்தையை நீ விசுவாசிக்கும் போது வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்வாய். நம்மளுடைய வாழ்க்கையில நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கர்த்தருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்க வேண்டும். கர்த்தர் நம்மை தரிசிக்கிறவர்களா இல்லை, விசுவாசித்து நடக்கிறவர்களாய் நாம் தெரிந்து கொண்டிருக்கிறார். கண்டு விசுவாசித்த தோமாவை பார்க்கிறோம், காணாமல் விசுவாசிக்கிற நாம் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசிப்போமாக. இம்மட்டுமாக நடத்தின தெய்வம் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. கர்த்தர் தாமே சத்தியத்தை ஆசீர்வதிப்பாக. ஆமென்.
மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாற்றினீரே. மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாற்றின தேவன். கண்ணீர் மாறும், துக்கம் மாறும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே சுகம், வார்த்தையிலே மதுரம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். இருளான வாழ்க்கை எல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே, ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே.